பசிக்கு அதுக்கு எனக்கு எதுவுமே சொல்ல முடியல. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வெயில் கூட எனக்கு தெரியல அவ்வளோவா. பிள்ளைய சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாமா மை காட். ஸோ நீங்களா இருக்கிற வரைக்கும் ஐம் நாட் அலோன் இஸ் இயர், பட் எப்பவுமே எனக்காக நீங்க அப்படி 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 இருக்கணும் மை காட்ஸ். இன்னைக்கு என்னன்னா, நான் வந்துட்டு உருளைக்கிழங்கு இருக்கு, ஒரு 3 உருளைக்கிழங்கு இருக்கு. அந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு பொரிக்கணும். அப்புறம் வந்துட்டு பால் ரசம், ஒரு தேங்காய் இருக்கு, அந்த தேங்காய் பால் ரசம் வைக்கணும். அதை வச்சு சாப்பிட போற மை காட்ஸ். இதுல இன்னொன்று முக்கியம்னா, இன்னமும் தேங்காய் பால் இது வரைக்கும் நான் தேங்காய் பால் ரசம் வச்சது கிடையாது. எங்கள் அம்மா வச்சிருக்க, முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்குல்ல அது வச்சுருக்காங்க, ஆனால் நான் வச்சது கிடையாது. அப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு சும்மா பொரிச்சு வெறும் என்னோ மாதிரியாக பொரிச்சு கருக வச்சுருவேன். அதுவும் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூடியூப்பை பார்த்து பண்ண போகிறோம். எப்படி யூடியூப்பை பார்த்து பண்ண போகிறோம். யூடியூப்பில் நம்ம வந்து பால் ரசம் வைக்கிறது எப்படி, இது வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு நம்ம சமைக்கலாம் மை காட்ஸ். ஓகே மை காட்ஸ், வாங்க போகலாம். இந்த சைடு இல்லை, இந்த சைடு வந்து யூடியூப்ல வந்துட்டு உருளைக்கிழங்கு செய்வது எப்படின்னு பார்த்துருவோம். உருளைக்கிழங்கு பொரியல் செய்வது எப்படின்னு பார்த்துட்டு, அப்புறம் வந்துட்டு பால் ரசம் வைப்பது எப்படின்னு ரெண்டையும் பார்த்துட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு அடிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் செய்வது எப்படி. ஓகே, 2 வீடியோ வந்திருக்கு. நம்ம ஷார்ட்ஸ் பார்த்து பண்ணலாம், ஏன்னா இது சும்மா சின்னது தானே, அதனால ஷார்ட்ஸ் பார்த்து பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ்ல வந்திருக்கு மை காட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் இது எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனான உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கை வந்து நான் தோல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு தவால 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊத்திக்கிறேன். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதுல ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு இது லைட்டா வதக்குங்க. இது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள், வேற எதுவுமே பண்ண தேவையில்லையா? காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காரத்துக்கான மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி குக் பண்ணீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ஆனா கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, பாய் பாய் பாய். எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கமாண்டில் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கமாண்டில் போய் சொல்ல போகிறது கிடையாது, அதை செஞ்சு பார்த்து சொல்ல போகிறோம். ஓகே மை காட்ஸ். இப்போ வந்துட்டு அடுத்து வந்துட்டு பால் ரசம், தேங்காய் பால் ரசம் எப்படி செய்வது அப்படின்னு பார்த்துலாம். தேங்காய் பால் ரசம் செய்வது எப்படி. ஓகே, ஐயோ இடிக்கணுமா? புளி தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு. ஓகே, என்ன மொட்டை அப்படி கொதிக்க வைக்கிறாங்க? தக்காளி எல்லாம் போட தேவையில்லையா? இறக்கி வச்சு பால் ஊற்றணுமா? ஓகே, ஓ லாஸ்ட்டாக வந்துட்டு தாளிச்சு ஊற்றணும் போல. ஓகே ஓகே, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு மை காட்ஸ். பால் ரசம் வைக்கிறது நான் ரொம்ப இதுன்னு பார்த்தேன், சிம்பிளாக தான் இருக்குது. அதை பண்ணி பார்த்துரும், அது நல்லா இருக்கா அப்படின்னு செஞ்சு பார்த்து அதை சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். ஏன்னா சிம்பிளாக தான் இருக்குது, தக்காளி எதுவுமே போடல, அதனால சிம்பிளாக தான் இருக்குது. ஓகே மை காட்ஸ், நம்ம செஞ்சு பார்த்துட்டு சொல்லலாம். ரெண்டையுமே செஞ்சு பார்த்துடலாம். சமைக்க நான் ரெடி, பார்க்க நீங்கள் ரெடியா மை காட்ஸ்? ஓகே வாங்க போகலாம். இப்போ மை காட்ஸ், இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா சீவிக்கிறோம். நல்லா சீவிட்டு நம்ம வந்துட்டு சேர்த்துட வேண்டியதான்.
வெள்ளைப்பூண்டு இதையும் போட்டு அதையும் போட்டு இடிச்சாச்சு. இப்போ புளியை கரைச்சிடலாம். அப்புறம் ஊற வச்சது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ கரைச்சி இதையும் கரைச்சி வச்சுருவோம். நல்லா தண்ணியை ஊற்றி கழுவுனா தான் அதுலேருந்து ஏதோ இதாக இருக்கும். இப்படி வந்துட்டு நம்ம அந்த உருளைக்கிழங்கை நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனா தான் அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும். தண்ணி வீணாக்கக்கூடாது, செடிக்கு ஊற்றிடணும். எப்படி இருந்தாலும் கீழே விழுந்துருது. எவ்வளோதான் அதை அண்டை கட்டி பிடிச்சாலும் உருளைக்கிழங்கு 1-2 கீழே விழுந்துருது. ஓகே, நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இப்போ எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். நல்லா வடிச்சாச்சு பார்த்தீங்களா? இப்போ அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இனி வீட்டுக்குள்ளே தான் சாப்பாடு. மை ஹார்ட்ஸ், வீட்டுக்குள்ளே தான் சமைக்கணும். ஓகே மைகாட்ஸ், இப்போ எல்லாத்தையும் வெளியே உள்ள வேலை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பண்ணிடுவோம். அப்புறம் வந்து ரசம் பண்ண ஆரம்பிப்போம். உருளைக்கிழங்கு வந்து ஈஸி தான், அதனால் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பண்ணுறதுக்கு நம்ம வந்து பொரிக்கிற இது சட்டி எடுத்துக்கலாம். எடுத்து மேலே வச்சுட்டு நல்லா காயிட்டோம். நல்லா தண்ணி ஃபுல்லாக இதாகட்டும், சூடாகி வந்துட்டோம். இதுக்கு போடுறது ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போடணும். அதுக்கு மஞ்சள் பொடி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இது காஷ்மீர் மிளகாத்தூள், அது அப்புறம் உரப்புக்கு வந்து நம்ம ஊர் மிளகாத்தூள், மிளகா பொடி. அப்புறம் வந்துட்டு கொஞ்சோன்னு வந்து இது இந்த பொடி எப்படின்னா கரம் மசாலா. இந்த 4 பொடி வந்து போட்டுட்டா போதும். வந்துட்டு காஷ்மீர் மிளகாத்தூள், அப்புறம் உரப்புக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சோனும், அப்புறம் வந்துட்டு இது. இப்போ வந்து சட்டி நல்லா வந்து இதாகிடுச்சு, தண்ணி நல்லா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு வந்து இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய். ஓகே, வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கடுகு சேர்க்கலாம். கடுகு நீங்களாம் சேர்ப்பீங்களா? நான் வந்து கடுகு சேர்ப்பேன், பட்டு அவங்க சேர்க்கலை. கடுகு சேர்த்துக்கலாமே, கொஞ்சம் வாடகைக்கு நல்லா இருக்கும். அதனால் லைட்டாக வந்து கடுகு சேர்த்துப்போம். கடுகு சேர்க்கறதுனால டேஸ்ட் கூடத்துலையுமே செய்வது குறையாது. கடுகு பொரிய வச்சு கடுகு பொரியும்போது மட்டும் பக்கத்தில் நின்றாங்க. இப்போ வந்துட்டு இது போட சொன்னாங்க, போட்டுருவோம். கடுகு மிஸ்டர் கடுகு இல்லையாருங்க. இப்படி வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். மைகாட்ஸ் பத்தி எனக்கு ரொம்ப ஓவர் மைகாட்ஸ், அதனாலதான் அதிகமாக பேச முடியல. மணி வந்து 11 ஆச்சு. பத்தி சரியான பத்தி. சண்டே என்னைக்குன்னா உருளைக்கிழங்கு பொரிச்சுதான் அப்புறம் மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா வதக்கி வச்சுருவோம். எடுத்து கழுவிட்டு வதக்கி வச்சுட்டு 5 நிமிஷம் வந்துட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அவங்க வந்து அப்பதான் உப்பு போட்டாங்க, அதனால நம்ம முன்னாடி உப்பு போட்டுக்கலாம். மொத்தம் மிளகாப்பொடி போடும்போது உப்பு போட்டாங்க. இப்போ போட்டாதான் அந்த உப்பு வந்து இதோட சேரும். பட் நான் நினைக்கிறேன், பட் அவங்க வந்து அப்பதான் போட்டாங்க. எப்போ போட்டாலும் உப்பு வந்து எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டுக்கிறேன். ஓகே.
நம்ம வந்துட்டு இதில் வந்து கொத்தமல்லி வந்து பிச்சு போட்டுருந்தாங்க, அதே மாதிரி நம்மளும் கொத்தமல்லி பிச்சு போட்டுக்கலாம். எங்கிட்ட பிரித்து வந்து வேலைக்கு போயிடுச்சு மாதிரி ஆச்சு, அதனால் பிரித்து வந்து வேலை கொடுத்துருக்கு, பிரித்து இல்லை மாதிரி ஆச்சு. அதனால் நேற்று வாங்கினதுக்கு லைட்டாக அப்படி கொஞ்சம் இதாக இருக்குது, அப்படி கொஞ்சம் இதில் தான் வச்சுருந்தேன், உள்ளே தான் வச்சுருந்தேன், நல்லாத்தான் இருக்குது. அதனால் அதை வந்துட்டு பிச்சு போட்டுக்கலாம். நல்லா சிறுசாக பிச்சு போட்டுருக்கேன். மல்லித்தூளை வந்து பிச்சு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்குவோம். அவங்க உப்பு எவ்வளோ போட்டாங்களோ அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணுறேன் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் பால் வேறு ஊற்றணும்ல, அதனால் அதுக்கு ஏற்றாலும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம சுண்ட வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க, அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப வேணாம், அவங்க வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் பண்ண போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். ஓகே மேட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுருவோம். பொங்கி வரும்போது நம்ம இறக்கி பாலை ஊற்றிட வேண்டியதான், தேங்காய் பாலை ஊற்றிட வேண்டியதான். இப்போ இது வந்து லைட்டாக பொங்க விட்டுறக்கூடாது மேட்ஸ். அது வந்து எங்கள் அம்மா அப்போ சொல்லியிருக்காங்க, இதை விட்டு தேங்காய் பால் ரசத்தை மட்டும் எப்பவுமே பொங்க விடக்கூடாது அப்படின்னு. அதனால் தேங்காய் பால் ரசமாக இருந்தாலும் இந்த ரசமாக இருந்தாலும் அப்படியே லைட்டாக பொங்கி வரும்போது அப்படியே இறக்கி கொதிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை நம்ம கொதிக்க விடாமல் அப்படி பொங்கி வரும்போது அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதான். இறக்கி வச்சுட்டு தேங்காய் பாலை ஊற்றிட வேண்டியதான். அப்புறம் தாளிச்சு ஊற்றணும். அந்த தாளிச்சு ஊற்றுறதுக்கு என்னென்ன தேவை அதை எடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு வந்து நமக்கு பட்டை மிளகா எடுத்துருவோம். தாளிக்கிறதுக்கு 4 பட்டை மிளகா எடுத்தாச்சு. அதை நம்ம வந்து கிள்ளி போட்டுருவோம். பிச்சு போடாதீங்க, பிச்சா இதாக இருக்காது. இப்படியே அந்த காம்பை மட்டும் இது பண்ணிட்டு அப்படியே போடுவோம். ஆனால் தக்காளி எதுவுமே போடலை. இதெல்லாம் போடாமல் ஒரு ரசம் சொல்லியிருக்காங்க, எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த தக்காளிலாம் போடக்கூடாதா எனக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ரசமும் அவ்வளோ வச்சது கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு இப்படி பொங்குறதுக்கு, அது மட்டும்தான் தெரியும். தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து கடுகு, அப்புறம் வந்துட்டு இந்த பட்டை மிளகாய், இதை மட்டும் போடணும். பசியில் பேச முடியல மை காட்ஸ், அப்படியே அடி வயிறு பிடிச்சி இழுக்குது மணி. ஏன்னா நான் சண்டே அன்னைக்கு ரசம் வச்சு அதுக்கு உருளைக்கிழங்கு போய் சாப்பிட்றோம். இன்னைக்கு சண்டேனால பசி ஓவராக இருக்குது. மணி 11 ஆக போகுது. ஓகே, பொங்கி வரப்போகுது. இப்போ நல்லா மணக்க ஆரம்பிச்சிருச்சு மை காட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே பொங்கிருச்சு அப்படியே நம்ம இறக்கிடுவோம். இதை பிடிச்சி இதுவாக இறக்கி வச்சிட வேண்டியதான். இறக்கி வச்சுட்டு பொறுக்கி தட்டி எடுத்து இறக்கி வச்சோடனே இது ஊற்றுனாங்க. என்னதுன்னா இது குறைச்சிட்டுருவோம், சிம்மில் வச்சுட்டு இறக்கினோடனே பால் ஊற்றுனாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே புளிஞ்சு வச்சுருக்கோம் பால், தேங்காய் பால் தெரியுதா? அந்த தேங்காய் பாலை அப்படி கையை விட்டு வச்சிடாதா. தேங்காய் பால் இதை ஆஃப் பண்ணி தேங்காய் பாலை அதே மாதிரி ஊற்றிக்குவோம். அவங்க எப்படி ஊற்றினாங்களோ அதே மாதிரி இதை இழுத்து ஊற்றினீங்க. அடியில் அந்த தேங்காய் பால் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றிட்டு போட்டுருக்கோம். இப்போ தாளிக்க வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு எங்கே வச்சு தாளிடா நல்லா தாளிச்சிட வேண்டியதான். எண்ணெய் ஊற்றிட்டுவோம். நல்லா சீக்கிரம் தண்ணி ஊற்று பசிக்குதுரா, சரியான பசி மை காட்ஸ். பாருங்க வேர்த்து ஓடுது. ஃபேனை போட்டால் இங்கே அடுப்பு எரியுது, அதுவும் இல்லாமல் மைக்கு கேட்காது அவ்வளோவா. அதனால ஃபேன் கூட போடாமல் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஏன்னா ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம். எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் அவ்வளோ. கடுகு வந்து கொஞ்சமாக போட்டு பொரிய விட்டுக்குவோம். நல்லா கடுகு வெடிச்சு வரும்போது இப்போ மிளகா போடுது. இப்போ நம்ம இதில் கொடுங்கன்னா இது கருவேப்பிலை அதை உருவி அதுலேயே போட்டுருவோம். நல்லவா ஓகே. இப்போ அப்படியே எடுத்து தாளிச்சு தான் மாசா பண்ணிடுச்சு. கழுவுற வச்சு எல்லாத்தையும் கழுவுன்னு இல்லைங்களா. இப்போ அப்படியே நல்லபடியாக பண்ணியாச்சு மை காட்ஸ். நல்லா இது பண்ணியாச்சு. அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியே பண்ணியாச்சு. வாசம் வரவும் தான் ரசம் மாதிரியே தெரியுது. ஓகே, நீங்கள் அவங்க பார்த்துருப்பீங்க.
ஆஹா இதான்டா ரசம். ஓகே மை காட்ஸ், ஆனால் தக்காளி எதுவுமே போடல, அப்படியே பால் ரசம்னா பால் ரசம் தான். ஓகே மை காட்ஸ், இப்போ நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. பால் ரசம் பண்ணியாச்சு, உருளைக்கிழங்கு பண்ணியாச்சு, சாப்பாடு நான் ஏற்கனவே பண்ணியாச்சு. நம்ம இது வெட்டும்போது எல்லாமே இந்த இது வெட்டும்போது நான் சாப்பாடு போட்டேன், உருளைக்கிழங்கு வெட்டும்போது சாப்பாடு அடுப்பில் போட்டேன். ஓகே மை காட்ஸ், இன்னைக்கு சண்டே அன்னைக்குன்னு உருளைக்கிழங்கு பொரிச்சு ரசத்தை வச்சு சாப்பிட போகிறேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால தான் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஓவராக பேசவும் முடியல இன்னைக்கு. இப்போவே கூட பேசிட்டா அப்படின்னு நினைக்காதீங்க. வாங்க மை காட்ஸ் போய் சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சாப்பாடு ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி, நம்ம வச்ச ரசம் ரெடி. கீழே விழுந்துடாத. இப்போ நிறசெம்பு தண்ணி ரெடி. ஓகே மை காட்ஸ், சாப்பாடு உருளைக்கிழங்கு ரசம் தண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஒரு ஷார்ட்ஸை பார்த்து வச்ச ரசம் நல்லா இருக்கு. அப்போவே மனம் அப்படி தூக்குச்சு. அப்படி நல்லா ஊற்றிட்டு நல்லா ரசத்தை மட்டும் நல்லா தண்ணியாக ஊற்றி தான் அப்படி சாப்பிடணும். நல்லா இப்படி ஊற்றிட்டு இப்போ உருளைக்கிழங்கு நல்லா சேர்னு பொரிச்சிருக்கோம் பாருங்க, எப்படி இருக்கு உருளைக்கிழங்கு. இப்படி ஓரமாக வச்சுட்டு இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா? சாப்பிடலாமா காட்ஸ்? இன்னைக்கு சாப்பாடு ரெடி. கீழே எடுத்து போட்டு ஓகே நல்லா பெனஞ்சு. வெயில் ஏன்டா உட்காந்து சாப்பிட்றேன்னு உங்களுக்கு தெரியும், ஏன் உட்காந்து சாப்பிட்றேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா வீடியோலையும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். ஓகே மெகாட்ஸ், சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எல்லா வீடியோலையும் புலம்பி என்ன பண்ண, நமக்கு வெயில் தான். ஓகே ஜெஸ் மெகாட்ஸ் ஜெஸ். நல்ல டேஸ்ட்டு. அந்த பசிக்கு அதுக்கும் நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்ல முடியல. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த வெயில் கூட எனக்கு தெரில அவ்வளோவா, அதனால நல்லா சாப்பிட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பரு. எப்பவும் மாதிரி தான். உரப்பு எக்ஸ்ட்ரா போட்டேன். இந்த உரப்பு மட்டும் எனக்கு கரெக்டாக போட முடியல, போட தெரில மைகாச்சு. இந்த உரப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஓகே சாப்பிடலாம். நல்லா இருக்குது ரசம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா நான் கூட நினச்சேன் ஏன் தக்காளி போடல, எதுவுமே போடல, பச்சை மிளகா போடல, எதுவுமே போடல, எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது. நானும் அதுக்கு ஏற்றாப்புல அவங்க சொன்ன மாதிரியே கரெக்டாக வச்சதுனால சூப்பராக இருக்குது. ஓகே மை காட்ஸ், இது ஷார்ட்ஸ் பார்த்து தான் வச்சேன். எப்பவும் வீடியோ பார்த்து வைப்பேன், இன்றைக்கி ஷார்ட்ஸ் பார்த்து தான் வச்சேன். அதனால் நல்லா தான் இருக்குது. ஷார்ட்ஸ் பார்த்து வச்சாலும் சூப்பராக தான் இருக்குது. சூப்பர் மை காட்ஸ். உரப்பு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. மாஸ் சூப்பர். உருளைக்கிழங்கு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் உரப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஆனால் ரசம் எந்த குறையும் இல்லை, மாசாக இருக்குது. நான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் மை காட்ஸ். வெயிலும் வேகுது, பேசிக்கிட்டே சாப்பிடவும் முடியல. ஜூன் மாதம் வெயில் வெளுத்து வாங்குது. ஓகே மை காட்ஸ், இப்போ நல்லா சாப்பிட்டாச்சு. ரசம் வச்சு அதே உருளைக்கிழங்கு பொரிச்சு அவங்க சொன்ன மாதிரியே நம்ம நல்லா வச்சு சாப்பிட்டாச்சு. உரப்பு எப்போவுமே இந்த உரப்பு மட்டும் நமக்கு கூடி போயிருது மை காட்ஸ். அதனால உரப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக கூடிருச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் நல்லா சாப்பிட்டாச்சு. வெயில் உட்காந்து சாப்பிட்டதுனால ரொம்ப கொஞ்சம் வர கருத்து போய்க்கிருக்கேன். ஓகே மை காட்ஸ், டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அந்த சொல்ல லைக் தட்டி கமெண்டில் கருத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண வீடியோ வரும் மை காட்ஸ். அதை வந்து நீங்கள் பாருங்கள் மை காட்ஸ். இன்னொன்று லாஸ்ட்டாக சொல்ல மறந்துட்டேன். யூடியூப்பு நீ கன்ஃபார்ம் எல்லாருக்கும் கொண்டு போய் வீடியோவை சேரு. நான் பார்க்குறது 2 வியூஸு 3 வியூஸ் மட்டும்தான் வருது. ப்ளீஸ் எல்லாரும் பாருங்கள். கஷ்டப்படுறேன், வெயில் வேகுறவேன்னு கஷ்டப்படுறேன். ப்ளீஸ் அதுக்கு நான் மூட்டை தூக்கியாவது சம்பாதிச்சுட்டு போயிடலாம். ஓகே மை காட்ஸ், பாய்.